13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த வசனத்தில் அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இந்த இடம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சும்மா எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் யாருக்கும் ஆண்டவர் எடுத்து கொடுத்துறதில்ல. அதுக்கு நம்ம அந்த க்ரைட்டீரியா, அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பரலோகம் பார்க்குது. எப்படி பரலோகம் பார்த்தாலும் நம்ம தகுதி இல்லாதவங்க தான், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொழுது தான் அதை ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்குறார். ஆண்டவர் உடனே ஆபிரகாமை பார்த்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலை, கொடுத்து உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்பது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. இது உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தானாய் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, இதை தர மாட்டேன்னு சொல்லலை. அதே வேளையில் நம்முடைய நோக்கம் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சுயாதீன பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நோக்கம் பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய, இந்த உலக பிரகாரமான நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக மாறுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இப்போது எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதே ஆபிரகாம் சொல்கிறாரு, அவர் அதை அல்ல பரம தேசத்தையே நாடினார். அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது பரமதேசம், நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்கிறது இங்கே இருக்கிற தேசம். அவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், நமக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, பரம தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதுதான் உண்மை, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அந்த பூமியை சுதந்திரித்த ஆபிரகாம் தான் இதை எழுதுகிறார். ஆபிரகாம் சொல்லப்பட்டது தான் அவருடைய மனநிலையை தான் எபிரேயர் 11 சொல்லுது. அவர் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்துட்டார், அங்கே கூடாரம் போட்டு தங்கிட்டார். தங்கின பிறகு அவர் சொல்கிறாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நமக்கும் பரமதேசம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டம் அதை நோக்கி தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம், பழகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஏந்திரிக்கிறோம், உறவுகள் இருக்குது, வேலைக்கு போகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இது எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். உண்மையும் கூட. ஒருவேளை நம்ம இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படிலாமா உலகம். நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், இந்த உலகத்தில் நிரந்தரமான உறவுகள்னு எது இருந்திருக்கு? இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் கடந்து போயிடுவாங்க. நிரந்தரமான ஆசீர்வாதம் எது இருக்குது? எல்லாம் ஒரு நாள் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு நாள் போயிடுது, நம்ம கையை விட்டு போகுது, ஒரு நாள் வருது, எல்லாம் இருக்குது. நிரந்தரமானது இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, இதை அல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அப்போ இந்த பரமதேசத்தை நாம் சுதந்திரிக்கணும். பரமதேசத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் இன்றைக்கி காலை வேளையில் பார்த்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக இந்த பரமதேசத்தை, ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன பண்ணாரோ அதே தான் பரமதேசத்தையும் சுதந்திரிக்கிறது. இந்த பரமதேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவதாக அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த தேசத்தை விடணும். இந்த தேசத்தை விட்டால் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட்டால் தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின்படி எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை வச்சுக்கிட்டே இன்னொன்று ஆண்டவர் தரேன்னு சொல்ல மாட்டார். ஒன்று இது இல்லை அது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். வசனம் சொல்வது யாக்கோபில், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 காரியங்கள் வச்சுக்கிட்டு நாம் ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான். அப்போ முதலாவதாக நாம் பரமதேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் இருக்கிற இந்த தேசத்தின் மேலே இருக்கிற பற்று நமக்கு போகணும். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை விடணும். இது மேலே இருக்கிற பற்று நமக்கு போகணும். இந்த பூமிக்கு மேலே இருக்கிறதான ஆசை நம்ம விட்டு போகணும். இதை விட்டுட்டு போனால் மட்டும்தான் நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். இதை விடாமல் அதை சுதந்திரிக்க முடியாது. இது முதல்ல தெரியணும்.
அப்போ இதை விடாமல் நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. இப்போ முதல்ல ஆபிரகாம் கொடுத்த ஆண்டவருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டால், நீ இது வரைக்கும் இருக்கிற அந்த தேசத்தை முதல்ல விட்டுரு, மறந்துரு, அப்போ தான் நீ அதை சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த பூமியையும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், வானத்தையும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய எண்ணம் அதுதான். இதை விடாமல் அதை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களால் அதை சுதந்திரிக்க முடியாது. இனி கடைசி காலத்தில் போதனைகளும் எப்படி ஆயிடுச்சு, இதையும் விடாது இருக்கணும், அதை வந்து ஆண்டவர் சொல்கிறது நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்கும். இப்போ இவங்க எல்லாம் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டால், பூமியும் நம்ம சுதந்திரிக்கணும், அதையும் சுதந்திரிக்கணும். முதல்ல நம்ம பரலோகத்தை தான் சுதந்திரிக்கணும். இந்த பூமி நிலையானது அல்ல, இந்த தாட் இருக்கணும். ரெண்டாவது அதில் இருக்க ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கும் இந்த பூமிக்கும் போகிற தேசத்துக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார். இந்த பிரிவினை தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. இந்த பிரிவினை இல்லாமல் உங்களால் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, அந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த தேசத்தை, பரம தேசத்தினா வெறும் பரலோகத்தை மட்டும் இல்லை, எதை ஒன்றையுமே நீங்கள் சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் சொன்னதை சுதந்திரிக்கணும்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் காரியத்தை வர வேண்டியிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறோம். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், அது ஒரு வேறுபாடு இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து பிரிவினையை உண்டாக்க வந்தார்ன்றிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார். இப்போ ஒரே வீட்டில் 2 பேர், அந்த இடத்துல என்ன சொன்னார், ஒரே வீட்டில் 2 பேர் பிரிந்திருப்பார்கள். அதோட அர்த்தம் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உலகத்தோடு கூட ஒத்து வாசம் பண்ண முடியாது. அப்போ நான் அந்த உலகத்தை விட்டு போகணுமா? பவுல் சொன்னார், உலகத்தை விட்டு போக முடியாது, ஆனால் வேறுபாடு உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழ முடியும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தையும் தரிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தமானவன் இருப்பான், வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற அங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி இருந்தால் தாங்க நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும், உலகத்தில் வாழ முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நெளிவு சுழிவோடு போகணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதெல்லாம் ஒத்து வராது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதை அப்படி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணால் போங்க, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்திலும் வைராகியமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போது நெளிவு சுழிவோடு போகணுன்னா, தானியேல் பாபிலோனில் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு போயிருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்சம் நெளிவு சுழிவோடு போயிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் கொஞ்சம் நெளிவு சுழிவோட மொர்தெகாய் போயிருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இந்த ஆகாபுக்கு முன்னாடியோ அல்லது ஏசபேலுக்கு முன்னாடியோ எலியா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நமக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியம் வச்சுருக்கிறார். அதை நாம் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த இடத்திலும், அதான் நான் எப்போவும் சொல்லுவேன், ஆவிக்குரியவர்கள் தாழ்மையோடு இருக்கணும், அதே நேரத்தில் வைராக்கியமாக இருக்கணும். தாழ்மைங்கிற பேரில் நம்ம எங்கே போயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிடுறோம். எந்த சூழ்நிலையிலும் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கவே கூடாது. அதாவது நம்ம மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை பற்றி வசனம் சொல்லுது, அவன் தலையின் மேலே அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறதுன்னு இருக்குது. லேவியராகமத்தில் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறது. அப்படின்னா அபிஷேகங்கிறது ஒரு ஆளுமை, கிரீடம்ன்றது ஆளுகை. கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் என்பது ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தாழ்மையோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனால் தாழ்மையோடு கூட இருந்தார். அதனால் விட்டு கொடுத்து போல. இப்போ ஏரோது கூப்பிட்ட உடனே ராஜா கூப்பிட்றாரு, போய் ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்துடுவோம், நமக்குள்ள மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா ஏரோதுக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்துவ ஏரோதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ட்டாரு, முடியாதுன்ட்டாரு. அப்போ எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு தாழ்ந்து போகக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியணும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு போனால் தான் சுதந்திரிக்க முடியாதுங்கிற. நீங்கள் மட்டும் வைராகியமாக இருந்து பாருங்கள், நீங்கள் நெளிவு சுழிவோடு சுதந்திரிக்கிறதான ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்துன்றது வேறு, ஃப்ளெக்சிபிளாக போய் கொஞ்சம் பிரமாணத்தை விட்டு போய், ஆண்டவரை விட்டு போய், கொஞ்சம் பரிசுத்தத்தை விட்டு போய் நீங்கள் சுதந்திரிக்கிற விஷயத்தை நீங்கள் வைராகியமாக இருந்தால் கர்த்தர் கௌரவமாய் அதை திருப்பி உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் உண்மை. இப்போ தானியேலுக்கு பாபிலோனில் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா, அது ரெண்டாவது. தானியேலுக்கு பாபிலோனில் பத்திரமா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன், இப்போ ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, ராஜாவுடைய உணவை சாப்பிட வேண்டியிருக்குது, ஒரு சிச்சுவேஷன். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு முடிவு எடுக்கிறார், சாப்பிட மாட்டேன்னு. அதனுடைய முடிவு என்னவா இருந்தது, கடைசியில் ராஜாவை தூக்கி கொலு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டார். முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். நீங்கள் வைராக்கியமாக போகும்போது, ஆண்டவருக்கு என்று இருக்கும்போது முடிவு கண்டிப்பாக சம்பூர்ணமாக தான் இருக்கும்.
தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டினவர்கள் விழுந்து போனதாக சரித்திரமே கிடையாது. என்ன பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரமாணத்தை விட்டு வசனத்தை விட்டு அப்படியே போகிறவங்க, அவங்க போகிற பாதை ஈஸியாக இருக்கும், முடிவு நல்லா இருக்காது, அவங்களோட முடிவு சரியாக இருக்காது. அதுக்கு தான் சொல்ல வரேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது விட்டு வா அப்படின்னு விட்டு வந்துடுங்க, அந்த வேறுபாடு விட்டுருங்க. அப்போ நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன அர்த்தம், ஆபிரகாம் விட்டு வந்துட்டார், தேராக விட்டு வரல, அங்கேயே தான் இருந்தார். அதனுடைய விளைவு என்ன, புறப்படும் போது தேராக புறப்பட்டார், பாதியில் நின்றுட்டார் ஆரானில். அதனுடைய விளைவு என்ன, தேராக அங்கே மரித்து போனார், ஆபிரகாம் மரிக்காதவங்க லிஸ்ட்டில் வந்துட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதை கொடுத்து அவர் மரித்தோருக்கு தேவனாக இராதபடிக்கு அப்படின்ட்டார். அப்போது தேவன் சொன்னதுக்காக வைராக்கியமாக விட்டு வந்ததுனால ஆபிரகாம் மரிக்காத லிஸ்ட்டுக்கு போயிட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆசீர்வாதத்துக்காக அங்கே தங்கி இருந்தவர் மரித்த லிஸ்ட்டுக்கு போயிட்டார். இப்போ நீங்களும் நானும் மரிக்காத லிஸ்ட்டுக்கு போகணுமா, மரிச்ச லிஸ்ட்டுக்கு போகணுமா, ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போகணுமா, இந்த பூமியிலேயே செத்து போகணுமா? இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழ்ந்து எல்லாத்தையும் சுதந்திரித்து அட்டைன் பண்ணி அப்படி இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் மடித்து போவேன். இந்த பூமியில் நமக்கு தேவையானது உண்டு, ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து நிறைய பேர் என்னை வந்து ஆசீர்வாதத்துக்கு விரோதி நினச்சிக்கிறாங்க, ஆசீர்வாத பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் விரும்புகிறோம். ஆசீர்வாதம் கர்த்தருடையது, அதை நம்ம ஏன் விரும்பக்கூடாது? விரும்புகிறோம், ஆனால் அதை சுதந்திரிக்கிற முறையில் தான் நம்ம வேறுபடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறபடி சுதந்திரிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் பாஸ் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் விரும்பும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணுங்கிறது. எப்படி பாஸ் பண்ணுறோங்கிறது தான் கேள்வி. நல்லா படித்து நல்லா கௌரவமாக பாஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. யாருக்கும் தெரியாமல் போய் பிட் எழுதி அப்புறம் வந்துட்டு காப்பி அடித்து பாஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. 2 வகையான பாஸும் இருக்குது. இதில் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் பிட் அடித்து பாஸ் பண்ணிடலாம், ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லும், உங்களுக்குள்ள இருக்க அந்த குற்ற உணர்வு சொல்லும், அவன் பாஸ் பண்ணதுக்கு நான் பாஸ் பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் சொல்ல வரேன். ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்கும் வேணும், யாருக்கும் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறோம் அதுதான் முக்கியம். வசனத்தை விட்டு வசனத்துக்கு விரோதமாக போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் சுதந்திரிக்கிறது வேணுமா, இல்லை கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்து சுதந்திரிக்கிறது வேணுமா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எலியா கிட்டேருந்து எலிசா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கும் அதே எலிசா கிட்டேருந்து கேயாசி ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எலிசாவுக்கு என்ன குறை, 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. ராஜாவே தேடி வரான். எலிசாவை பற்றி பக்கத்து நாட்டில் பேசுகிறாங்க, அவ்வளோ ஆசீர்வாதம். ஆனால் நாகமான்ட்ட இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பின கேயாசி குஷ்டரோகியை மாறி போனார். அதைத்தான் சொல்ல வரேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரே முறை தான் இருக்குது, அது தேவனுடைய முறை. அந்த முறை என்ன, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படினோம். அதெல்லாம் முடியாதுங்க, கஷ்டம் இல்லை, முடியும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியும். நம்மளால் கீழ்ப்படிய முடியாததை, செய்ய முடியாததை ஒன்று நமக்கு அவர் சொல்லவே இல்லை. உன் தகப்பன் வீட்டை விட்டு வா அப்படின்னா, உன் தேசத்தை விட்டு வானா அது வேறுபாடு, பிரித்தல். நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் பிரிப்பார். அந்த பிரிவினை தான் முதலாவதாக இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கி நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் வீட்டில் சிலர்லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம், நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுப்பார் யோசித்து பாருங்கள். பைபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீ இதை செய்ய, நான் உனக்கு இப்படி செய்கிறேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஒழிய, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 1:28 எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தர் அவனுக்கும் ஒரு காரியத்தை வைக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நான் ஆதாம் என் உடன்படிக்கையை மீறி நானுங்கிறார். அப்போ ஆதாமோட என்ன உடன்படிக்கை, உடன்படிக்கைன்னு என்ன, 2 பேரும் பண்ணுறது தான் அக்ரிமெண்ட். எப்போ எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ செய், இதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணு, அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட். 2 பேரும் சைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட். ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார்னு இருக்குது. அப்போ ஆதாம்கிட்ட என்ன உடன்படிக்கை, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், ஆனால் உன் மனசாட்சி படி நான் உனக்கு சாப்பிட வேணாம்னு சொன்னது மட்டும் சாப்பிடாத. இது மனசாட்சிக்கான பிரமாணம். இன்றைக்கி ஆதாம் என்ன, அதையும் சாப்பிடுவேன், இதுவும் சுதந்திரிப்பேன், நான் தேவனை போலவும் இருப்பேன், நித்திய ஜீவனும் சுதந்திரிப்பேன், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற பழத்தையும் சாப்பிடுவேன், அதே நேரத்தில் அவர் விளக்கண கனியையும் சாப்பிடுவேன், இதுவும் வேணும் இதுவும் வேணும், 2ம் செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கனியை விட்டு ஓடிப்போ, நன்மை தீமை அறியத்தக்க கனியை விட்டு ஓடிப்போ, நித்திய ஜீவன் இருக்கிற கனியை நான் உனக்கு தருகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அதான் நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார்.
நான் வாக்குத்தத்தத்துக்கு விரோதி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களோடு பேசியிருப்பார், சொல்லியிருப்பார். அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கும் போது வேறுபாட்டுக்கு ஒப்புக் கொடுங்க. சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை வேறு யாரும் சுதந்திரிக்கூடாதுன்னு நினைப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களோட கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தான் அதை கொடுக்குறாரு. நாம் என்ன செஞ்சிருவோம்? அவிசுவாசிகளோடு சேர்ந்து, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிஸ்னஸில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. உடனடியாக நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு அவிசுவாசி ஃப்ரெண்டு இருப்பார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவராக இருப்பார். அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், நீ கொஞ்சம் போடு நான் கொஞ்சம் போடு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் அவர் நான் பிலீவர் தாங்க, ஆனால் நல்ல மனுஷன். பிலீவரில் கூட அப்படி இல்லை. இப்போ இங்கே பிலீவர் நான் பிலீவருங்கிறதுலாம் 2வது பிரச்சனை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மட்டும் தர விரும்புகிறாரா, எல்லாருக்கும் தர விரும்புகிறாரா? ஒரு சுதந்திரவாளி ஈசாக்கு தான் இருக்க முடியும், 2 சுதந்திரவாளி இருக்க முடியாது. கர்த்தர் எல்லாரையும் அனுப்ப சொல்றார், எல்லாரையும் அனுப்பிவிடு. ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே எல்லாவற்றையும் பரிசுகளை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களை தான் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நீங்கள் என்ன செஞ்சிடறீங்க? கூட யாரையாவது சேர்த்துடுறீங்க. கூட யாரையாவது சேர்த்து நானும் இவரும் கூட இருந்தாருன்னா நம்ம ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடும். இல்லை உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. கர்த்தர் அதனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு? உங்களை பிரிக்கிறார், பிரிவினை உண்டாக்குறாரு. அந்த பிரிவினையை உண்டாக்காமல் நீங்களே பிரிச்சுட்டிங்கன்னா நல்லதுங்கிறார் ஆண்டவர். அவர் பிரித்தார்னா ஆப்ரேஷன், நம்மளே பிரிச்சுட்டோம்னா சுமூகம். இப்போ முதல்ல முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, எதுலேருந்து நான் வெளியே வர வேண்டி இருக்குது? எதனால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறேன்? உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல நான் இருக்கிறேன்? ஒருவேளை அதனால் நான் சுதந்திரிக்க முடியாமல் இருக்குதா? அதான் சொல்வேன், இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்லது. தேசத்தை சுதந்திரிக்கிறதுனா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறணும். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்தியா ஏன் கிறிஸ்தவ தேசமாக மாறணும்? இந்தியர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியா இந்தியாவே இருக்கட்டும், இந்தியா ஜனநாயக நாடாகவே இருக்கட்டும், ஒரு தப்பும் கிடையாது. இந்தியர்கள் தேவனை அறியணும், அவ்வளோதான். நம்ம வியூவே தப்பாக இருக்குது. நம்ம வியூ என்ன? இந்தியா கிறிஸ்தவ தேசம் அப்படின்னா என்ன? இப்போ மேலே அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்டின்ஸாக இருந்துட்டாங்கன்னா இந்தியா கிறிஸ்தவ தேசம் ஆயிருமா? அது அல்ல. அது ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் விரும்புறது என்னென்னா மனமாற்றம். நாம தேவனை அறியணும். அப்போ தேசத்தை சுதந்திரித்தல்னா என்ன? அதிகாரத்தை சுதந்திரிக்கிறது அல்ல. தேசத்தை இப்போ கிறிஸ்தவம் இருக்குது. ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் யார்? ரோமாபுரியை சுதந்திரித்தவங்களா? ரோமாபுரி அரசாங்கத்தில் உட்காந்தவங்களா? கிடையாது. முதல் 300 வருஷத்துக்கு கிறிஸ்தவம் ரோமாபுரிக்குள்ள அரசாங்கத்தை சுதந்திரிக்கவே இல்லை. அன்றைக்கி அவங்க ஜனங்களை ஆதாயம் பண்ணினார்கள். ஜனங்கள் ஆதாயம் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் சுதந்திரித்தல், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி நாம் இந்த ஜனங்களை ஜெயிக்கணும்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை ஜனங்க பார்க்குறாங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்க பார்க்குறாங்க. எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம், எல்லா மதக்காரங்களை மாதிரி தான் நம்மளும் செய்கிறோம். அப்படி செய்யும் போது கிறிஸ்தவம் ஒரு மதமாக பார்க்கப்படுகிறது ஒழிய கிறிஸ்தவர்கள் மத போதகர்களாக பார்க்கப்படுகிறார் ஒழிய டிஃபரன்ஸ் பார்க்கல. அவங்க டிஃபரன்ஸை பார்க்கணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஆச்சரியம்? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல. இயேசுவை போல ஒரு பரிசுத்தரை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பரிசுத்தரை நம்ம வழியாக இந்த ஜனங்கள் பார்த்தால் தேசம் தானாய் சுதந்திரிக்கப்படும். நம்ம மூலமா இயேசுவை அவங்க பார்க்கல, அதான் விஷயமே. இயேசுவை காட்ட வேண்டியது நம்ம தான். அப்போ மற்றவங்கள மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஆராதனைக்கு வரவங்களும் எப்படி வரோம்? கிறிஸ்தவத்தை ஒரு ஆராதனையை இது ஒரு மத ஆராதனை, அவ்வளோதான். நம்ம ஜீவனை கொடுத்து ஆராதனை பண்ணுறதுங்கிறது டிஃப்ரென்ஸ். மற்ற ஆராதனைகளுக்கும் நம்ம ஆராதனைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய வாழ்கிற முறைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை உலகம் பார்த்துருச்சுன்னா, இந்தியா பார்த்துருச்சுன்னா, தமிழ்நாடு பார்த்துருச்சுன்னா எழுப்புதல் என்பது தானாய் வரும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் முதல்ல தெரியணும், நம்மளை பார்க்கும்போது தெரியணும். 10 அதான் எப்பவும் சொல்லுவேன், 10 11 இருக்கவே கூடாது. எல்லாரும் மாதிரி இவரும் ஒருத்தர், எல்லா விசுவாசி மாதிரி இது ஒரு விசுவாசி, எல்லா ஊழியக்கார மாதிரி இவர் ஒரு ஊழியக்காரரு, எல்லா மதத்தை மாதிரி கிறிஸ்தவ ஒரு மதம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி ஃபெயிலியர், கிறிஸ்டியன்ஸ் ஃபெயிலியர். கிறிஸ்டியானிட்டி மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை, நாம் வாழ்கிற முறையை மற்றவர்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க? இந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்குதுங்க, இந்த வாழ்க்கை முறையில் பிரச்சனை இல்லை, இந்த வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்த இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு,
எங்களுக்கும் இந்த இயேசு வேணும்னு தானாக அவங்களே வருவாங்க. ஒரு ஏரியாவில் நல்லா தண்ணி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னா ஜனங்க தானாக அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, தேடி வராங்க. இங்கே ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்குதுன்னா ஜனங்க தானாக வராங்க, இந்த ஸ்கூலில் ஒரு சீட் கிடைக்குமா. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய உபதேசத்தை நம் மூலமாக இந்த ஜனங்கள் பார்த்தால் தேடி வந்து தானாய் கேட்பார்கள், உங்கள் இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை தான் நம்மளை இயேசுவை காட்டும். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரிச்சா இயேசுவை காட்டாது. இப்போ என்ன செய்கிறாங்க, நம்மளை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மாதிரி தான், இவங்களும் ஆடுறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, குதிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலை கிறிஸ்தவத்தை குறித்து வந்துக்கிட்டு இருக்கு. அது வரக்கூடாது. முதல்ல இந்த வேறுபாடு வரணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா முதலாவது நீ வேறுபாடு கொள்ளவா. முதலாவது உனக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். இந்த டிஃபரன்சியேஷன் எல்லாத்துலேயும் இருக்கணும், அத்தனையிலும் இருக்கணும். சிந்தனை, பேச்சு, பார்வை எல்லாத்துலேயும் இருக்கணும், நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயும் இருக்கணும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க தேவனுக்குரியவர்கள் அப்படின்னு தெரியணும். தட் இஸ் ஃபஸ்ட். முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், முதல்ல தேசத்தை சுதந்திரிக்கணும்னா இனி இருக்கிற தேசத்தை விட்டு போ. அப்போ தான் நீ தேசத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும்.